அவதான் சொல்றான்ல, நேத்து குடிச்சிட்டு எங்க போய் தள்ளாடி கீழே விழுந்து பணத்தை மிஸ் பண்ணியோ அங்க போய் தேடத விட்டுட்டு இவகிட்ட போய் சண்டை போடுற. எவ்வளோ எதையோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க சந்தேகப்படுறீங்கிறதுக்காகலாம் நான் வேலையை விட முடியாது. அத்தை அழாதீங்க. சுஜாதாவை நிச்சயமா கண்டுபிடிச்சலாம் அத்தை. அவங்கள நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? என்ன சொல்ற பிருந்தா? அப்படின்னா என்கிட்ட தாராளமா சொல்லலாமே. லலிதா உங்களை பத்தி என்கிட்ட சொன்னதெல்லாம் என் வீட்டுக்காரரையும் பார்த்து சொல்லியிருக்கா. அத உண்மைன்னு நம்பி என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் பேச்ச மீறிதான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிருந்தா. சந்தானா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட எனக்காக நீ ஆஃபீஸ் வந்திருக்க. எனிவே தேங்க்ஸ். எதுக்காக சார் இந்த லலிதா என் புருஷன் கிட்ட போய் அந்த மாதிரி சொல்லிருக்கா? ஒரு பொண்ணு இவ்வளவு மோசமானவளாவா நடந்துப்பா? அதாவது அவளை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். அவளால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கிட்டு இருக்கா. லலிதாவை பத்தி சந்தானத்துக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் அப்படியே நம்பிட்டாரு. அதுக்காக தான் உன்னையே வேலைக்கு போவானான்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படியே மறந்துரு பிருந்தா. அவர் என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உங்களை சந்தேகப்பட்டதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படி சொன்னதுனால சந்தான மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவனால் தான் நான் கர்ப்பமானு ஒரு பொண்ணு சொன்னா எந்த ஒரு ஆம்பளையும் நம்ப தான் செய்வாங்க. இதுல சந்தானம் மட்டும் விதி விலக்கு இல்லையே. சந்தானம் என்ன நம்புறாரா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ என்ன நம்புறல்ல, எனக்கு அது போதும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றது நேரம் வரும்போது தானா தெரிய வரும். இந்த உலகமே உங்களை நம்பலனாலும் நான் உங்களை நம்புறேன் சார். ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சிருக்கேன். இது போதும் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. நீ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாதிரி தெரியுது. வாயே காஃபி ஷாப் வரைக்கும் போயிட்டு வருவோம். இல்ல சார், நிறைய வேலை இருக்கு. ஜிஎம் போஸ்ட் வேற கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. உன் கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். நீ இப்ப இருக்க மனநிலையில உன்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், வா வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸா ஏதாவது சாப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வெளியே போறேன். கம். காவ்யா, எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் ஆயிட்டியா? ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்டி. நீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எங்க ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்டி. உன்னையும் விமலாவே நம்பவே கூடாது. படிக்கலன்னு சொல்லியே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஐயோ நிஜமாவே படிக்கலப்பா. படிச்சா உன்கிட்ட சொல்ல மாட்டேனா? நீ சொன்னதை நான் நம்பிட்டேன்டி. போதுமா? சரி, உன் ஸ்கூட்டி இன்னும் மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்கா? ஆமாண்டி, நேத்துக்கே ரெடி ஆயிடும்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரெடி பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருக்கான். கேட்டா நமக்கு முன்னாடி வந்த வண்டிகளை முடிச்சிட்டு தான் தருவேன்றான். என்ன பண்றது, நல்ல மெக்கானிக்கா போயிட்டான். அதனாலதான் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சித்தார்த்தனை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ சித்தார்த்த மறந்துட்டு உன்னால வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிக்க முடிஞ்சது? இந்த உலகத்திலேயே ஒசந்ததுன்னா அது கடவுள் தான். அந்த கடவுளை விட ஒசந்ததுன்னா அது பேரண்ட்ஸ் தாண்டி. ஆனா என் பேரண்ட்ஸை விட என் காதலை உயர்வா நினைச்சேன். நான் அந்த அளவுக்கு சித்தார்த்த மேல உயிரையே வச்சிருந்தேன். ஆனா அவனுக்கு அந்த தகுதி இல்லைங்கிறத அவனே ப்ரூவ் பண்ணிட்டான். அதனாலதான் நான் அவனை விட்டு ஒதுங்கிட்டேன். சரி, நீ சித்தார்த்த வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு தப்பானவரா தெரியலடி. அப்படி நினைச்சுதாண்டி நானும் இவ்ளோ நாளா ஏமாந்துட்டேன். அவன் பக்கா சினிமாக்காரன், பயங்கரமான சந்தர்ப்பவாதி. அவனுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு மாதிரி பேசுவான், கிடைக்கலன்னா காதல் மழை பொழிவான். ஏன்னா அப்பதான் என்னோட உதவி அவனுக்கு தேவைப்படும். இடத்துக்கு தகுந்த மாதிரி கலரை மாத்திக்கிற பச்சோந்தி அவன். எங்க குடும்பத்துக்குள்ள வரதுக்கு எந்த தகுதியும் இல்லாத வேண்டி அவன். நல்ல வேலை, நான் அவனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவனோட புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லனா வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டத்தோட தான் வாழ வேண்டி வந்திருக்கும். அதை பார்த்து எங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எப்படியோ என் பேரண்ட்ஸோட பிரேயர் தான் அவன் கிட்ட மாட்டாம என்னை காப்பாத்திருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது என்னால நம்பவே முடியலடி. உன்னோட காதல் தான் தப்பாயிடுச்சு. கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டும். உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கல காவியா?
இந்த கல்யாணத்துல எல்லாம் எனக்கு ஒண்ணு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதோ எங்க அப்பா அம்மாக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்ன ஒரே கண்டிஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு மாப்பிள்ளை வீட்ல எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்டி. சரிடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். ஓகேடி, பாய். யார் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு போய் வழி மறிக்கிறீங்க? வண்டியில ஏறு. வண்டியில ஏறு. எப்போ எப்போ டேய் வண்டியில யோ விஸ்வநாதன் நம்பர் சொல்லு. சார் 9366456669. ஹலோ, தொழிலதிபர் விஸ்வநாதன் ஸ்பீக்கிங். யார்ப்பா பேசுறது? நான் வலசரவாக்கம் V1 போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ மாடசாமி பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சுஜாதாங்கிறது உங்க பொண்ணு தானே? சாரி சார், அவன் என் பொண்ணு இல்லை. என்னது, உங்க பொண்ணு இல்லையா? அவங்களுடைய மொபைல்ல உங்க பேரை தான் அப்பான்னு சேவ் பண்ணிருக்காங்க. அது தப்பா இருக்கும். அவன் செத்துட்டான் சார். சாகல சார் அவங்க. யோ என்ன அது போனை கட் பண்ணிட்டாரு. வேற ஏதாவது நம்பர் இருக்கா பாரு. சார் இதுல முரளிங்கிற ஒரு நம்பர் இருக்கு சார். இந்த நம்பர்ல இருந்தா சார் நிறைய கால் வந்திருக்கு. நம்பர் சொல்லு. 9675466669. ஹலோ, நான் வலசரவாக்கம் V1 போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ மாடசாமி பேசுறேன். சொல்லுங்க சார். சுஜாதாங்கிறது யாரு? எங்க பிரான்ச் மேனேஜர். ஏதாவது பிரச்சனையா? ஆமா, விஸ்வநாதன்ங்கிறது யாரு? எங்க மேடமோட அப்பா. அவரால் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அவரால பிரச்சனை இல்ல. சுஜாதாங்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்னது, மேடம்க்கு ஆக்சிடென்ட்டா? எங்க, எப்போ? வலசரவாக்கம் மெயின் ரோட்ல நைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. GHல அட்மிட் பண்ணிருக்கு. நைட்ல ஆக்சிடென்ட்டா? எப்படி சார் நடந்தது? மயக்கம் தெளியட்டும், கேட்டு சொல்றேன். சாரி சார், ஏதோ பதட்டத்துல கேட்டுட்டேன். ரொம்ப சீரியஸா சார்? அதெல்லாம் தெரியாதுங்க, தகவல் சொல்லிட்டோம். ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பாத்துங்க, சரியா? சரி சார். வணக்கம் சார். என்ன சாப்பிட்ற பிருந்தா? நீங்களே ஏதாவது சொல்லுங்க சார். ஒரு ஆரஞ்சு ஜூஸ். ஓகே. எனக்கு ஒரு லார்ஜ் பிராண்டி வித் சோடா. ஓகே. வேற எதுவும் வேணுமா சார்? அப்புறம் 2 சிக்கன் லாலிபாப் கொண்டு வாங்க. ஓகே சார். சாரி பிருந்தா, ட்ரிங்க்ஸே பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னதுலேருந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. லைட்டாக குடிச்சேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அதான் ஆர்டர் பண்ணிட்டேன். தப்பாக எடுத்துக்காத. சச்சா, நான் தப்பால எடுத்துக்கல சார். என் வீட்டுக்காரர் சொன்னதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்த உடனே எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். சாரி சார், உங்களை ஃபீல் பண்ண வச்சிட்டேன். ஏய், என்ன இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்க? இங்க பார், என்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுல, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் என்னமோ கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றேன் பிருந்தா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க பார் வெயிட்டர் சார், வழக்கம் போல ஐஸ் கியூப் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். அப்புறம் நான் சொன்ன ஆரஞ்சு ஜூஸோட ஓட்கோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு. ஓகே? ஓகே சார். மேனேஜர் சொல்லுங்க சார். யாரும் ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயாக தான் சார் இருக்கு.
நீங்க லலிதாவை கரெக்ட் பண்ண அதே சூட் காலியா தான் சார் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. சென்டிமெண்ட்டாக எல்லாமே நீ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், அந்த லலிதாவை நீங்க சீக்கிரமே உஷார் பண்ணிட்டீங்க. ஆனா இவங்க விஷயத்துல ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க போல இருக்கு. லலிதா வந்து மாடர்ன் கேர்ள், அதுவும் கல்யாணம் ஆகாதவ. காதலிக்கிறேன்னு சொன்னதும் முத்தம் கொடுக்க சம்மதிச்சா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் மொத்தத்தையும் கொடுத்துட்டா. ஓஹோ. இவ மேரிட் இல்லை, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓ, இப்போ வரைக்கும் பாதி ஓகே தான், மீதி இனிமே தான் கரெக்ட் பண்ணோம். ஓகே ஓகேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரூமை கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ண. ஓகே சார், பக்காவா ரெடி பண்ணிடுறேன். சாரி பிருந்தா, திடீர்னு என் க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அதான் பேசிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், ரொம்ப ஒன்றும் லேட் ஆயிடல. அப்படின்னா சரிதான். குடி. சார், என்ன சார் இது ஒரு மாதிரியா இருக்கு? அது ஸ்பெஷலான ஆரஞ்சு ஜூஸ், அப்படிதான் இருக்கும். சார், இது குடிக்க ஒரு மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இம்போர்ட்டட் ஆரஞ்சு ஜூஸ்ல அப்படிதான் இருக்கும். குடி. ரொம்ப நல்லா இருக்கு சார், அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு. அன்னைக்கு குடிக்க சொன்னீங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இவ்ளோ சந்தோஷமா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்லிருக்கவே மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார், எனக்கு இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? வேற சார். இன்னொன்னு எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், நீங்க எனக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேனே தெரியல சார். சார் ஜூஸ். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். குடிய. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். உள்ளுக்குள்ள அப்படியே பயங்கர சந்தோஷமா இருக்கு சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார். அது தெரியாம அந்த லலிதா சொன்னான்னு உங்களை போய் என் புருஷன் தப்பா பேசிட்டாரே சார். அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் ஆம்பளைங்கிற கர்வத்தில் பேசுறாரு, மேல்சாவனிஸ்ட். அதெல்லாம் விட்டு தள்ளு பிருந்தா. ஓகே சார், நீங்க சொன்னா சரிதான். ஆமா, எதுக்கு இத்தனை சார் போடுற? இங்க பாரு, இனிமே வினோத்தன் பேர் சொல்லி தான் கூப்பிடணும். சார், நீங்க என்னோட எம்டி ஆச்சே, உங்களை போய் எப்படி பேர் சொல்றது? பிருந்தா, நான் உனக்கு ஆஃபீஸில் தான் எம்டி. வெளியே வந்தாச்சுன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதனால இனிமே நீ என் பேர் சொல்லி தான் கூப்பிடணும், சரியா? சரி வினோத், அப்படியே கூப்பிடுறேன். நீங்க எவ்வளோ நல்லவரா இருக்கீங்க. என்ன போய் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறீங்களே, பெரிய மனசு உங்களுக்கு. பக்கா ஜென்டில்மேன் நீங்க. ஆனா என் புருஷன் புரிஞ்சுக்க தெரியாத ஒரு ஆளு. அதனாலதான் அவரோட பேச்சு கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சார். இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சரி, முதல்ல அந்த ஜூஸ் குடி. இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லா இருக்கு வினோத். இன்னொன்று ஆர்டர் பண்ணட்டுமா? போதும் வினோத். அப்போ போலாமா? போலாம் வினோத். ஏய் பிருந்தா, என்னாச்சு? நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். என்ன? இங்க பாரு பிருந்தா, இந்த நிலைமையில நீ வீட்டுக்கு போக முடியாது. நான் ஒன்று பண்றேன், இங்க ஒரு ரூம் புக் பண்றேன். 2 hours தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா? நீங்க என்ன சொன்னாலும் ஓகே வினோத். டேய் சந்தானம், நான் கண்ணன் பேசுறேன்டா. சார், நான் தான் முரளி. ஃபோன் பண்ணது நான் தான் பண்ணேன். சுஜாதா மேடம்க்கு என்னாச்சு சார்? நேற்று நைட்டு வலசரவாக்கம் மெயின் ரோட்ல ஆக்சிடென்ட்ல மயங்கி கிடந்தாங்கன்னு தகவல் வந்துச்சு. இங்க கொண்டாந்து சேர்த்துருக்கோம். இது வரைக்கும் டாக்டர் எதுவும் சொல்லல. ஆமா, பேங்க்ல நீங்க என்னவா இருக்கீங்க? அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். ஓஹோ, சுஜாதாவோட அப்பா விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணேன். அவ என் பொண்ணே இல்ல, அவ செத்துட்டான்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த கோபத்துல தான் அப்படி சொல்லியிருப்பாரு. எது என்னங்கிறது அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். டாக்டர், சுஜாதா மேடம் எப்படி இருக்காங்க? நீங்க யாரு? நான் அவங்க கூட பேங்க்ல ஒர்க் பண்றேன். சுஜாதாவோட பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? சார், அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவர் ரெஸ்பான்ஸே பண்ணல. தகவல் கொடுத்த உடனே இவர் தான் சார் வந்திருக்காரு. சார், மேடத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? பிரச்சனை ஒன்றும் இல்லையே? அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா இப்ப மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களோட தலையில அடிபட்டு இருக்கிறதுனால ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும். டாக்டர், நான் போய் அவங்கள பார்க்கலாமா? சாரி, ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் யாரும் அவங்கள பார்க்க முடியாது. நீங்க என்ன எதுக்காக கடத்தி வச்சிருக்கீங்க? என்ன மட்டும் ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் மச்சான், இந்த பொண்ணு என்னடா இவ்வளவு லூசா இருக்கா? இவ்வளவு என்ன பண்ணாலும் ஏன்னு கேட்க ஆள் இல்ல. எவ்வளவு தெனவட்டா நம்மள மிரட்டுது பாத்தியா? வேற ஒண்ணும் இல்ல மாப்ள, பண திமிரு. அதான் ஆபத்து இருக்குன்னு தெரியாம எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா பாத்தியா? அப்ப இவ அப்பங்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கற. ஆமா மச்சான், ஒரே இடத்துல பணம் குட்டி கிடந்தா அது நல்லது இல்லடா. அதுல நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவ அப்பனுக்கு போன போட்டு ஒரு 10 லட்ச ரூபா கேட்கலாமா? டேய், இவ வீட்டுக்கு ஒரே பொண்ணுடா. அப்படியா சொல்ற? அப்ப 25 லட்ச ரூபா கேட்கலாம். ஒரே பொண்ணு மட்டும் இல்லடா, ரொம்ப செல்ல பொண்ணுடா. அப்படின்னா 50 லட்ச ரூபா கேட்கலாம்டா. எல்லா சொத்துக்கும் இவதான் வாரிசு. போதும்டா, இவ 50 லட்சத்துக்கு தாண்டா ஒருத்து. என்ன முறைக்கிற? நான் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. சந்தேகம்னா அவனை கேளு.